ஐயா எதுக்காக என்ன வர சொன்னீங்க? வினோத் சொன்னா அது மாதிரி நீங்கள் வர சொன்னீங்கன்ட்டு அதுக்காக தான் வந்திருக்கீங்க. என்ன காரணம் ஐயா சொல்லுங்க ஐயா. ஏம்மா உன் பையன் ஒழுங்காகவே படிக்கிறதே இல்லை தெரியுமா? ஒழுங்காகவே படிக்க மாட்டான், எது சொன்னாலும் கேட்கவும் மாட்டான். என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரியல. நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அவன் கேட்குற பேர் இல்லை. அதனால தான் உன்னை வர சொன்னம்மா. அவன் வீட்டில் தான் நல்லா படிக்கிறான் ஐயா. அது பத்தாதுட்டு ஃப்ரெண்டு கூடலாம் போயிட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து படிக்கிறான். வீட்டில் நல்லா படிக்கிறான் ஐயா. ஒழுங்கா இப்போ நீங்கள் இது அவனுக்கு செல்லு வாங்கி கொடுக்க சொல்லி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு செல்லு வாங்கி கொடுத்தேன். செல்லு வாங்கி நல்லா படிக்கிறானே. டெய்லி செல்லு பார்க்குறான். செல்லு பார்த்தா கேட்டால் நான் படிக்கிறான். டெய்லி செல்லு பார்க்குறான். நைட்டு ஃபுல்லாக செல்லு பார்த்துட்டே தான் இருக்கான். ஆனால் படிக்கிறானே. நீங்கள் தானே செல்லு வாங்கி கொடுக்க சொன்னீங்க, அதனால் செல்லு வாங்கி கொடுத்தோம். நல்லா படிக்கிறானே ஐயா. அப்புறம் என்ன ஏன் அவனை பற்றி நீங்கள் குறை சொல்கிறீங்க? ஏம்மா அது கொரோனா டைமில் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் ஃபோன் வாங்கி கொடுக்க சொன்னது உண்மைதான். ஆனால் அவன் அதையே தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தால் எப்படிமா படிப்பான்? எப்படி நீ பண்ணி பார்க்க விட்டுட்டு இருக்க? இன்றைக்கி பாருங்கள், அவன் தான் கிளாஸ்லேயே ரொம்ப மட்டமாக மார்க் வாங்கியிருக்கான். இதுக்கு என்ன காரணம் இப்போயே தெரியுதாம்மா? முதல்ல ஃபோனை பிடிக்கி போடு, புரியுதா? ரெண்டாவது பாரு, அவன் ட்ரெஸ்ஸும் அவனுடைய மண்டையை பாரு, ஸ்பைக் வச்சிருக்கான் பாரு. இந்த வயசில் பிள்ளைங்க பண்ணுறது அது ஒழுங்காக முடி வெட்டிட்டு நல்லா டீசெண்டாக வரதில்லை, இன் பண்ணிட்டு வரதில்லை. அவன் மூஞ்சியும் ஆளையும் பார்த்தியா? ஏமா இப்படி இருக்கான் அவன்? அதை முதல்ல மாற்று. ஒழுங்காக அவனை வந்து முடி வெட்டிட்டு ஒழுங்காக வர சொல்லுங்கள், புரியுதா? அப்படி இல்லைனா வேறு மாதிரி தான் நான் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? என்னென்னு பாருமா. டேய் வினோத், என்னடா இப்படி சொல்கிறாரு சாரு? என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? ஒழுங்கா படிக்கிற நல்லா நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக படிக்கிறீங்க, வெறும் செல்லு பார்த்துட்டு இருக்கேடா. செல்லு பார்த்தா படிப்பேன்னு சொன்னீங்கடா. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க வினோத்? உன்னை நம்பி நான் வேறு நிறைய கனவு கண்டிருக்கேன். நீ டாக்டர் அப்படி இப்படின்னு கனவு கண்டிருந்தா என்னடா நீ இப்படி பழி வாங்குறியே வினோத்? அப்பா இல்லை செல்ல பிள்ளையா உன்னை வரத்தா இப்படி பண்ணுறியாடா? ஏன்டா இப்படி பண்ணுற? அம்மாவுடைய இதை புரிஞ்சுக்கோடா. என்ன வினோத், ஒழுங்கா ஸ்கூலுக்கு போடா, ஒழுங்கா போய் படிடா, படிக்க வெளியே போடுறா, நல்ல பேர் வாங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுற? பாருங்க சார், நீங்களே கேளுங்க சார், அவனை நல்லது கண்டிங்க சார். நான் முதல்ல மொபைலை வாங்கி பிடிங்கி வச்சிடறேன் சார். இனிமேட்டு அவனுக்கு மொபைலை கொடுக்க மாட்டேன் சார். நீங்களாம் பாருங்க சார், இனிமேட்டு அவன் ஒழுங்கா படிப்பான் சார். இதுக்கு நான் கேரண்டி சார். என்ன சார் இவ்வளோ நாளாக நீங்கள் சொல்லிக்கலாம் சார், சொல்லிங்கன்னா நான் எப்பயும் மொபைல் வாங்கி வச்சிருப்பேன் சார். இவன் நல்லா படித்தா தான் என் குடும்பம் நல்லா வரும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். சார் என்ன மன்னிச்சிருங்க சார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சார். இனிமேட்டு அப்படி பண்ண மாட்டேன் சார். எங்கள் அம்மா அழுகுறாங்க சார். இனிமேட்டு அழுகுற மாதிரி என்ன பண்ண மாட்டேன் சார். நான் முடி வெட்டிட்டு வரேன் சார், ஒழுங்கா ஸ்கூலுக்கு வரேன் சார். என்ன இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விடுங்க சார், ப்ளீஸ் சார். சரிடா வினோத்தே, இந்த ஒரு தடவை மட்டும் ஒன்று மன்னிச்சு விட்றேன். இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண நடக்கிறதே வேறு. என்ன அம்மா, அவன் கூப்பிட்டுட்டு போங்க. அவன் இதுமாரி ஒழுங்காக வரணும். ஒழுங்காக டெய்லியும் கரெக்டாக சீக்கிரம் அனுப்பி விடுங்க. இனி அவன் ஒழுங்காக படிக்கலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இனிமேட்டு ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்கம்மா. அவனை படிக்க வைக்கிறது தான் எங்களுடைய வேலையை. நீங்கள் வந்து சொல்லிட்டீங்களே, இனிமேட்டு நான் பார்த்துக்கலாம். நீங்கள் கலங்காதீங்க, போய்ட்டு வாங்கம்மா. சார் ரொம்ப நன்றி சார், நான் உங்களை மறக்கவே மாட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். ஏம்மா போகிற போக்கில் இந்த 4000 ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, அதை மறந்துட போதேன். அதை முதல்ல கட்டிட்டு போமா. அட பாவி, விட மாட்டியா? 4000 கட்டாமல் விட மாட்டியா? கட்டிடுறேன். நான் மறந்தாலும் மறக்கவே மாட்டேங்க. கட்டிட்டே போகிறேன். இந்த தண்டத்தை விட்டு என்ன படிக்க போதும் தெரியல, இப்படி பண்ணி வச்சிருக்கு. டேய் வினோத்தே, ஒழுங்கா படுறா. டேய் வினோத்தே, ஒழுங்கா படிக்கிற வழியை பாருப்பா, நல்லா படிப்பா. அம்மா சொல்லிட்டல, இனிமேட்டு விடவே மாட்டேன். 24 மணி நேரம் செல்லும் கையுமா தான் இருப்பேன். சீக்கிரம் படிக்கிறேன். அடி சேர்ப்பாள் நாயா. இப்போ தான் நான் மொபைலில் தூக்கி வைக்க சொன்னாரு. இப்போ என்னமோ மொபைலும் கையுமா இருக்க போகிறேன் நாயா. இனிமேட்டு செல்ல முதல்ல கையை உடைக்கணும் இல்லையா பாரு. கிளம்பா. இவர் அப்படியே மொபைலை வச்சுட்டு படித்து கீச்சிட்டு தான் பார்த்தேன். சொன்னார் தெரியல, மொபைல்னு கேளு. இனிமேட்டு நடக்கிறதே வேறு. உனக்கு வேறு பணம் ஃபீஸை வேறு கட்டணும். கட்டிட்டு வரேன், ஓரமாக போய் நில்லு.